கைஸ், நம்ம இந்த வெடியில ஸ்னோ ஈகிள் லார்டு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் ஸ்னோ வேலியில் அட்டாக் பண்ணும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவன் என்னாச்சுன்னு கேட்க என் அப்பா அம்மாவை பற்றின ஞாபகங்கள் எனக்கு வந்துச்சு. ஐயோ, எனக்கு என் அப்பா அம்மாவை பற்றி எதுவுமே தெரியாது, இதில் உன்னோடத்தை பற்றி எனக்கு என்ன தெரிய போகுது? அவன் உண்மையதான் சொல்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கும் தோணுது. அவனை திரும்ப தூக்கிட்டு போய் ஜெயிலே போட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப திரும்ப அவங்க இடத்துக்கே வந்துடுறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவரை படுக்க வச்சிருக்க அவரோட தம்பி அவசர அவசரமா அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க வராரு. அவர் அண்ணன் நிலைமையை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மாவை காப்பாத்துதான் இவன் போயிருந்தானா? நம்ம பாம்பு சிங்கமும் இது அவனோட தப்பு இல்ல, நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம அவனே தனியா போயிருக்கான். நாம மட்டும் சரியான நேரத்துல போலனா அவனை காப்பாத்திருக்கவே முடியாது. நான் ஒன்னும் அவனை தப்பு சொல்ல, எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் பவர்ஃபுல்லா இருந்திருந்தேன்னா அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா? அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அந்த டிராகன் மவுண்டைன் அவன் எதுக்காக நம்ம கொல்லாம ஒண்ணுமே விட்டு வச்சிருக்கோம். டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் கெட்டவன் தான், அதுக்காக அவனை நம்ம கொன்னே ஆகணுமா என்ன? அவன் உயிரோட இருந்தா என்ன பிரயோஜனம் நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை அவனை வச்சு அந்த கிரேட்டரை போட்டு அவனை பிடிக்க முடிஞ்சா நல்லது தானே. அவங்க எல்லாருமே அந்த ஐடியாக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அவன் இங்கே இருந்தா அந்த கிரேட்டர் வெளியே வர்றது கஷ்டம். நம்ம அவனை வாட்டர் டெம்பிளுக்கு மாத்திடலாம். சரி, அவன் சாகாம பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. நம்ம செங்ஃபெங்க்கு ஒரே யோசனையா இருக்கு. டீமன்ஸோட பிளான்குள்ள நம்ம மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபாக்ஸியோ கிளான்லாம் நம்ம அலர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டு ஃபாக்லாண்ட்ல கத்தி முனையில வச்சு அவரை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க செக்டர் ஹெட்டான அந்த சிஸ்டர்ஸ் நேரா அவர்கிட்ட வந்துட்டு, செங்ஃபெங் நீங்களா? டீமன்ஸ் விஷயமா உங்க டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்லதான் வந்தேன். ஆனா நீங்க ஏற்கனவே தயாரா தான் இருக்கீங்க போல. செங்ஃபெங், நாங்க யாருங்கிறத மறந்துட்டீங்களா என்ன? எங்களை மீறி எங்க இடத்துக்குள்ள யாராலையாவது நுழைஞ்சிட முடியுமா என்ன? அவர் அப்படியே அவங்க சிஸ்டர் லுக்கு ஓடுறாரு. சரி, நீங்க சியோவை பத்தி ரொம்பவே கவலைப்படுறீங்க போல. நான் போய் டிஃபென்ஸ்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. சியோ, கவலைப்படாத, உன்னையும் ஃபாக் வேலையும் பாதுகாக்க என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு போல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களோட டெம்பிள் மாஸ்டர் அவங்கள பார்க்க வராரு. சரி சொல்லு, உனக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு? நான் குட்டி பொண்ணா இருந்தேன், என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க. நான் அதை பார்த்து அழுதுட்டு இருந்தான். அவர் அப்படியே அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க மண்டைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தேடி பார்க்கிறாரு. நீ பழசதையும் மறக்கல, யாரோ அதை சீல் பண்ணிருக்காங்க. அவங்க பவர்ஸும் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. என்னால தான் சீல் பண்ண முடியாது. அப்ப கடைசி வரைக்கும் என்னால என் அப்பா அம்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சீலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நம்ம அவங்கள யூஸ் பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம். அவங்களும் ஒரு மாதிரியே லைட்டா ஃபீல் ஆயிடுறாங்க. மாஸ்டர், ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க மட்டும் என்ன வாட்டர் டெம்பிள்ல சேர்த்துக்கலாம்னா இப்ப நான் யாருமே இல்லாத ஒரு அனாதையா இருந்திருப்பேன். நீ வழக்கமா இந்த மாதிரி சென்டிமெண்டா பேச மாட்டியே, உனக்கு ஏதாவது வேலை ஆகணுமா என்ன? அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு கையை பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட யூசி இப்ப திரும்ப அவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்த மைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வணக்க போட சத்தம் போடாதீங்க, அப்ப கண்டுபிடிச்சிருவாரு. அவர் ஏற்கனவே அவங்க பின்னாடிதான் இருக்காரு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மெயின் ஆளுக்கு வா. ஐயோ, இன்னைக்கு சங்கு கன்ஃபார்ம். அங்க காங்கோன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கா, மாட்டேன் இன்னைக்கு வெளுத்தெடுக்க போறாரு. அப்ப எனக்கு கொடுக்கறதுலாம் நான் உடம்பு கொடுப்பேங்கிறத மறந்துட்டியாடான்னு சொல்லி அவங்க அப்படியே அவருக்கு அதை பிடிச்சி தர அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நான் வேணும்னு இந்த ரூட்ல வரல, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். திரும்ப வர வழியில ஒரு பிசினஸ் டீல் வந்துச்சு, அதான் சரின்னு சொல்லி ரூட்டை மாத்திட்டேன். நீ செஞ்சது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணதான் சரிப்பட்டு வருவ. பிசினஸ் எல்லாம் இனிமே தம்பி பார்த்துப்பான். என்னது, இந்த வீணா போனவனா? இவனுக்கு அறிவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஃபைட்டு வெப்பன்னு சுத்திட்டு இருக்கான். ஒன்னு 41 சொல்றப்பையா இவன் கையிலே பிசினஸ் கொடுக்க போறீங்க? சூப்பர், ஒன்னு கொஞ்சம் சொல்லி அவர் ஒரு பக்கம் சைட்ல இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அப்ப அதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. அவனுக்கு கணக்கு வரலன்னா அதை நான் கத்து தர போறான். அவன் கண்டிப்பா ஒரு நாள் ஒன்னு விட திறமையா நம்ம பிசினஸ் எடுத்து நடத்துவான். அட போங்கப்பா, உங்க அக்கௌண்ட் புக்கை பார்த்தாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. 2 வாட்டி அதுல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நான் மயக்கப்பட்டே விழுந்துட்டேன். நம்மள இதெல்லாம் இருக்காதீங்க, வேணா என் அக்காக்கு இதெல்லாம் கத்து கொடுங்க, அவ பிசினஸ் பார்த்துப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள அப்படியே எந்திரிக்க சொல்லிட்டு, உனக்கு ஏத்த பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சின்ன வயசுலயே முடிவு பண்ணதா, ஆனா அதுக்குள்ள அவங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. சரி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெடி ஆகு, அப்புறமா நான் அங்க கூட்டு போறேன். அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பா, அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசுக்கு பிடிச்ச பையனை தான் கட்டிப்பேன். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். மொத்த பேரும் சபையை கழிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எனக்குன்னு பிறந்திருக்கு பாருன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாரு. நம்ம பாம்பு சிங்கம் அவர் தம்பிலாம் கூட அங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கும் சம காண்டாகுது. அங்கிருந்து எந்திரிச்சு அப்படியே வெளியே போயிடுறாரு. போனவர் ஈட்டி எடுத்துட்டு அவரோட ட்ரைனிங்
ஸ்டார்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் அவருக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. அங்கிள் அவனை எப்படி தடுத்து நிறுத்துங்க, அவன் காயம் கூட ஒன்றும் சரியாகல. வீடு அவன் கோவத்தை வெளிப்படுத்தினாதான் கொஞ்சம் அமைதியாவா. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அம்மா முன்னாடி வரைக்கும் போய் இருந்திருப்பாரு. ஆனா அவரு காப்பாத்துறதுக்கு பதிலா அவர் அம்மா அவர் அங்கிருந்து காப்பாத்தி அனுப்பி வச்சு இருந்திருப்பாங்க. அதை நினைக்கும் போது அவருக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு. அதே வெறியோட அவரை ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க நம்ம பாம்புங்கள் அவரை பார்க்க வராரு. ஸ்னோய்கள் இவனை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, செகண்ட் லெவல்ல இருந்து தேர்ட் லெவல் போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உன் குய் ஃப்ளோவை கட்டுப்படுத்தணும், அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் நீ கொடுத்தே ஆகணும் அவருக்கு. அப்பதான் நம்ம செங்ஃபங் அவருக்கு பவர் கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் செங்ஃபங் அகாடமியில சேர போறேன். அவரும் லைட்டா குசியா போயிடுறாரு. இப்பதான் நீங்க எங்க வழிக்கு வந்திருக்கீங்க, நான் சீக்கிரமாவே அதுக்கான எல்லாருப்படியும் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சில கெஸ்ட்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, நம்ம போலாமா? பேலஸ்குள்ள ஹாங்காயோ யூசியோ அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்த நம்ம ஹீரோவோட தம்பியை பார்த்துட்டு, ஓ இவன் தான் அப்ப நமக்கு பார்த்த மாப்பிள்ளையா? இந்த முட்டைக்கோஸ் தலையின நான் கண்டிப்பா கட்டிக்க மாட்டேன். அவங்க அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அரிப்புக்கு போடுற சில ஹெர்பல்ஸை பத்தி நான் கேட்குறாங்க. ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்காக? அது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொறி சரங்கெல்லாம் வந்துச்சு, இப்பவும் திரும்ப உடம்புலாம் அரிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டான். நம்ம சிங்க அங்கிள் வந்து அவரை காப்பாத்திடுறாரு, கிட்ட வராத. டே ஹாங்காய், சின்ன வயசுல எங்க கூட சம்மந்தம் பேசிட்டு நாங்க பிரச்சனையில இருக்கோம்னு தெரிஞ்ச உடனே எங்களை கை விட்டுட்ட. இப்ப திரும்ப சுரி பிடிச்சவன் பொண்ணு கூட்டிட்டு வந்து எங்க கிளான் மொத்தத்தையும் சுரிய வைக்க பாக்கிறியா? உனக்கு அடிச்சு கொதறிடானு சொல்லி அவர் குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம தம்பி அவரை அமைதியாக்கிட்டு இருக்க. அட அப்பெல்லாம் எதுவும் இல்ல, அவ விளாண்டுட்டு இருக்கா. அதுவும் இல்லாம உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சீங்களா? எங்க சைட்லயும் என் பிசினஸ்ல நிறைய பிரச்சனை வந்துடுச்சு, அதான் உங்களை பார்க்க வர முடியல. இப்போ ஒன்றும் சும்மா இல்லை, உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. அவரை பார்த்த உடனே யூசியா தாங்கல. நீங்களா? உங்களை திரும்ப பார்ப்போன்னு நான் நினைச்சு பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா? நம்ம ஹீரோ தெரியும், ஆனா இவதான் உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நம்ம தம்பி, அண்ணா இவளுக்கு சூரி. அடட, நான் சும்மா குட்டி தம்பியோட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப கொண்டு வந்த கிஃப்டை காட்டுங்க. நம்ம ஹீரோ சீக்கிரம் ஹீல் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் யான் ஸ்டோன் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவங்களும் சரின்னு அதை வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம செங்ஃபங்கும் அவங்க இடத்த விட்டு கிளம்பி ரெடி ஆயிடுறாரு. டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் இப்பல இருந்து எங்களோட பொறுப்பு. டிராகன் மவுண்டன் ஹெட்டும் டாட்டா காட்டிடுறாரு. ஸ்னோ வேலியில வந்தவங்களுக்கு நம்ம ஆளுங்க விருந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹாங்காய் சின்ன வயசுல உன்னை பார்த்தது, அப்ப உன் அப்பா கூட நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். உன் கல்யாணத்தை பத்திலாம் கூட நாங்க பேசி வச்சிருந்தோம். அவரு சாக்காயிடுறாரு. என்னது கல்யாணமா? ஆமா, அப்ப உனக்கு 2 வயசு இருக்கும், என் பொண்ணுக்கு 1 வயசு. உங்களை பாக்குறவங்களாம் உங்க ஜோடி பொறுத்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி கழுதைய கல்யாணத்தை பண்ணி வச்சிரும்னு சொல்லி அப்பவே முடிவு பண்ணிட்டோம். காலங்காலமா நட்புல இருந்து நம்ம 2 குடும்பமும் சொந்தக்காரங்களா மாறிடலாம்ல. நம்ம ஹீரோ உங்க எண்ணத்துக்கு நன்றி, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு. என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் கவனம் மொத்தத்தையும் நான் கல்டிவேஷன் பக்கம் திருப்பிட்டேன். அவளுக்கு ஏத்த பையன் நான் இல்ல. அவரு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு, ஆனா யூசி வேணும்னு சொல்லிடுறாங்க. உங்க கல்டிவேஷன்ல நீங்க டாப் லெவல் போறதுக்கு வாழ்த்துக்கள். அவங்க அப்பாவும் சரி இந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு என் பொண்ணு உங்க கூட இருந்து இந்த இடத்த நான் சுத்தி பார்க்கட்டும். ஆனா நானே இங்க இருக்க போறது இல்ல. செங்ஃபங் அகாடமிக்கு அவர் கிளம்ப போற விஷயத்த சொல்றாரு. லார்ட் எப்ப கிளம்ப போறீங்க? இப்பவே. நம்ம யூசியும் அவங்க அப்பாவையும் மொதல் அங்கிருந்து பார்சல் பண்ணி அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. அவரோட தம்பி அவரை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு நீ எங்க இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கும்லாம் சொல்றாரு. அவரும் அவரோட அங்கிள் தம்பியெல்லாம் பத்திரமா இருக்க சொல்லிட்டு நேரம் அங்கிருந்து கிளம்பி டிராகன் மவுண்டனுக்கு போறாரு. ஆனா அவர் அங்க போறதுக்கு முன்னாடியே செங்ஃபங் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எப்ப கிளம்புனாங்க? இப்பதான் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அவசரமா அங்கிருந்து கிளம்ப. ஆனா மாஸ்டர் நீங்க டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் அவங்க கூட இருக்கிறது சொல்லல. இவனை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னும் இல்லாம இருந்தான். 10 வருஷமா ட்ரைனிங் எடுத்தோம், அவனுக்கு எந்த பவர்ஸும் கிடைக்கல. திடீர்னு பவர் கிடைச்சிச்சு, அடுத்து கொஞ்ச நாள்லயே அடுத்த லெவலுக்கும் போயிட்டான். மாஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை இவன் கிட்ட நான் எதுவும் சொல்ல, பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேல அவன் மோயானோட பையன், திறமாந்தா அவன் கண்டிப்பா அகாடமியில ஜாயின் பண்ணுவான். செங்ஃபங்கும் அவரோட ஆளுங்களும் டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டை பாதுகாப்பாங்க வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. வழியில ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க, நான் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறான். அடுத்து ஒரு சில செகண்ட்ல மேலேருந்து ஏதோ ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து அது அப்படியே அவன் காதுக்குள்ள போயிடுது. ஆள் ஒரு மாதிரியே கண்ட்ரோல இழந்துடுறான். அந்த கூண்டெல்லாம் உடச்சு பறக்க விட்டுட்டு அவங்க ஆளுங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த கிரே ரோப்பும் உள்ள பூந்துடுறான். சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எங்கிருந்து வந்தான்னு தெரியல, ஆனா நம்ம ஹீரோ உள்ள பூந்துடுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை செமையா சமாளிக்கிறாங்க. ஆனா அவனோட போர்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவன் தனியாலவே அவங்க
2 பேரையுமே சமாளிக்கிறான். அவன் அப்படியே அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி வர டைடு காத்து பொழந்துட்டு நம்ம செங்ஃபெங் உள்ள வந்துடுறாரு. அவர் வந்த உடனே வழக்கம் போல ஆளுங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். அவனை துரத்திட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி போக டிஸ்ட்ரக்ஷன் ஹெட் அந்த ஸ்மோக் வெளியே போய் ரொம்பவே பாதிக்கப்பட்டு வாங்கிடுறான். இவன் செத்துட்டு இருக்கான். நம்ம செங்ஃபெங் என்னாச்சுன்னு பார்க்கிறாரு. ஒரு பூச்சி மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவனோட பாஸான அந்த கிரேரோப்பை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவன் அவரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். செங்ஃபெங் நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அவன் தப்பிச்சிட்டான். அப்புறம் அவங்க அகாடமியில ஜாயின் பண்றதுக்காக தான் அவரோட அசிஸ்டன்ட் கத்தி எடுத்து ஒரு கழுத்திலே வச்சிடுறாரு. நீயும் அவங்க ஆள் தானே. கரெக்டா கிரேரோப் வரும்போது வந்த அவனால டிஸ்ட்ரிக்ஷனை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவனை இங்கிருந்து காப்பாத்தி விட்டுட்ட. நம்ம ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இல்ல, இவன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இவங்க கூட வந்தே ஆகணும். அதை தானடா நானும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட குட்டி தம்பி ஆள் அவரோட டோக்கன் ஆட்டையை போட்டுட்டு நேரா டிராகன் மவுண்டனுக்கு வந்துடுறாரு. அவனுங்களும் அதை செக் பண்ணிட்டு அவர் உள்ள அனுப்பி வச்சிடுறானுங்க. டிராகன் மவுண்டன் ஹெட்டான சி எதுவுமே தெரியாத மாதிரி பிளாக் அயன் டோக்கனா, சரி சொல்லு உனக்கு என்ன வேணும்? எனக்கு மோயிங் சூவை பத்தி தெரியணும், அவங்க என்னோட அம்மா. அப்ப நீ ஜீயோட தம்பியா? அவனோட டோக்கனை திருடிட்டு வந்திருக்க. அவர் அந்த மாதிரிலாம் இல்ல, என் அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி சவுண்ட கொடுக்குறாரு. டக்குனு டென்ஷனான மாஸ்டர் ஒரே போட்டு அவரை பறக்க விட்டுட்டு, நீ இவ்வளவு வீக்கா இருக்கிறதுனால தான் அவன் உன்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் மறைச்சிருக்கான். போய் ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல் ஆகிற வழியை பாரு. ஆனா நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் கத்துக்கிறது? அவர் அங்கிருந்த ஒரு ஸ்க்ரோலையும் தூக்கி அடிச்சுட்டு, உனக்கான மாஸ்டர் இவர் தான், முடிஞ்சா இவரை தேடி கண்டுபிடிச்சிக்க. ஆளுக்கு சம குசியா தாங்கல. அவர் அப்படியே அவரை தேடி போயிட்டு இருக்க. ரோட்ல பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு குண்டு பையனை பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒருத்தர் அந்த போட்டோல இருந்த மாஸ்டர் மாதிரி இருக்கான்னு சொல்லி அவர் அப்படியே வேகமா அவர்கிட்ட போறாரு. டக்குன்னு பார்த்தா ஃபைட்டிங்ல இருந்த அந்த பொண்ணு அப்படியே அவர் பக்கத்துல வந்து நின்னுடுறாங்க. இவங்க பேரு ஜீரோங்க. பின்னாடி பாருங்க, அவங்க டக்குன்னு அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த குண்டு பையில பறக்க விட்டுடுறாங்க. அவங்களோட மாஸ்டர்னு சொல்லி அங்க ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா அந்த பேப்பர்ல இருந்தவரு. ஆனா நீங்களா? அந்த போட்டோவும் அங்கிருந்து காணாம போயிடுது. மாஸ்டர் இன்னும் உங்களோட ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடைய கட்டிடுறாரு. பின்னாடியே ஜீரோங்க போயிடுறாங்க. அவரும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவரோட இடம் வரைக்கும் வந்துடுறாரு. நம்ம ஜீரோங்க சிக்னல் கொடுக்க, மாஸ்டர் தயவு செஞ்சு இன்னும் உங்க ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்காங்க. மேஜிக் பவர்ஸை பத்தின எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சேர்த்துக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் மண்டிட்டு காத்துட்டு இருப்பேன். அப்புறம் ஓயிஸ்டர்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஆளுங்க எல்லாரும் டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டை கூட்டிட்டு ஒரு வழியா வாட்டர் டெம்பிளுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. உள்ள போன உடனே வாட்டர் ஹெட் நம்ம ஹீரோ பார்த்து, நீ ஜீங் தானே? அங்க இருந்த அந்த சீனியர் திரும்பவும் துள்ளார மூச்சிடுறான். இவன் கண்டிப்பா அவங்களுக்காக தான் வேலை பார்க்கறான், இவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக ஹெல்ப் பண்றதா இருந்தா டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட்டை கொல்லாம இவன் எதுக்காக பாதுகாப்பா அவனை இவ்வளவு தூரம் கூட்டு வரணும்? அகாடமியில நான் ஜாயின் பண்ணணும்னு அவரு கேட்க, நம்ம செங்ஃபெங்கும் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இவன் என்னன்னு தெரியாம இவன் எப்படி நம்ம கூட சேர்த்துக்க முடியும்? அட சும்மா கத்திட்டே இருக்காதையா, எனக்கு குறை சொல்றதை விட்டுட்டு நான் தான் தப்பு பண்ணோம்னா அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடி. ஆளுங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா டீமன்ஸுக்கு உங்க கிளான்குள்ளேயே ஸ்பைஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனை முத பிடிங்க. மாஸ்டர் பரவாயில்லையே, புத்திசாலி பையனா இருக்கான். அப்படியே அவர் கிட்ட வந்து, வாட்டர் கிளான்ல உண்மையிலேயே ஸ்பைஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உங்க ஓசன் ஸ்டோன் எப்படி காணாம போனுச்சுங்கிறத நீங்க ஒண்ணுமும் கண்டுபிடிக்கல. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். முதல் விஷயம், நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. ரெண்டாவது, உங்க கிளானை டீமன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக. அந்த சீனியர் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடா. அது எப்படிங்க கிளான்குள்ள புந்து நீ உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பியா? ஆனா வாட்டர் ஹெட் அவன் வாய மூடிடுறாரு. உடனே அசம்பிளியை கூட்டிடுறாங்க. ஓசன் ஸ்டோனை தொட்டுட்டு இந்த பவுடரை தொட்டா உடனே அவங்க டீமன் பர்சன் ஏறி இறந்துருவாங்க. இதை பத்தி யாருமே பயப்பட வேணாம், நீங்க தப்பு செய்யாத வரைக்கும். நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து எல்லாருமே தைரியமா அந்த பவுடரை வாங்கிக்கிறாங்க. ஒருத்த மட்டும் ரொம்பவும் பயப்படுறான். நான் தப்பு எதுவும் பண்ணல, இருந்தாலும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் டர்ரா இருக்கு. அவன் கையிலையும் கொடுத்துட்டு அடுத்ததா திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்த ஒருத்தன் கையிலையும் கொடுத்துட்டு அவன் பக்கத்துல இருந்த அந்த சீனியர் கிட்டே அதை கொடுக்கிறாரு. சீனியரோட மொழியும் சரியில்லை. இவனுக்கு இப்ப நல்ல மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான். உன் கழுத்துல பாரு, இது என்ன அடையாளம்? ஆள் பதறி போயிடுறான். ஐயோ நான் இது பண்ணல. கழுத்து தொட்டவுடனே அந்த இடம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மாஸ்டர். அட துரோகி, அப்ப நீ தான் அந்த வேலையை பண்ணியா? பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து கழுத்து எடுத்துட்டு ஆள் கதையை முடிச்சுக்கிறான். சரி இப்ப நீ சொல்லு. இல்ல மாஸ்டர், எனக்கு எதுவுமே தெரியாது. சீனியரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் இந்த வேலையை பண்ணும்போது நான் பார்த்துட்டான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்ச தப்பு தான். தயவு செஞ்சு எனக்கு ஆன்டிடோஸை கொடுத்துருங்க. நம்ம ஹீரோ மிளகா பொடிக்கலாம் ஆன்டிடோஸ் தேவையில்லைன்னு சொல்லி அது எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறாரு. அவன் காண்டாக மாஸ்டர் அவனை தூக்கி ஜெயில போட சொல்லிடுறாரு. நம்ம செங்ஃபெங்கும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சீனியர் எந்த தப்புமே பண்ணல. செல்லுல அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்க மாஸ்டரும் ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும். இப்ப இந்த வேலையை பண்ணதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ணாலும் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா நம்ம ஹீரோ
அங்க வராரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஜெங்ஃபங் சிரிப்பை போட நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ற மாதிரி காமிச்சு டெம்பிள் ஹெட், நீ நிஜமா சொல்ற? ஆமா, எனக்கும் இதான் சரியா இருக்கும்னு தோணுது. இந்த ஐடியாவை உண்மையிலேயே ஜூயிங்கா கொடுத்தான். அகாடமியில சேர்ந்த உடனே நீயே அவனை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணு, அவன் கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆளா வருவான். ஜெயில டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் மாட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க முடியாம ரொம்பவே போராடிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா 2 பேர் வரானுங்க. பாரு, கடைசியில நம்ம கிளான்குள்ளேயே ஸ்பைஸ் இருந்திருக்கானுங்க. நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. மாட்டினவனு சூசைட் பண்ணிக்கிட்டதுனால நமக்கு உண்மை என்னங்கிறதும் தெரியாமலே போயிடுச்சு. டீமன் கிளான்ஸ் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே வளர்ந்துட்டாங்க நினைக்கிறான். சரி, வெட்டி கதை பேசாம நீ ஜெயில காட் பண்ணு, நான் போய் தூங்குறான். அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டு உள்ள இருந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஹெட் லைட்டா குசியா போயிடுறான். அன்னைக்கு நைட் ஒரு ஸ்மோக் மாதிரி ஏதோ ஒண்ணு செல்லுக்குள்ள வருது. பாஸ், எனக்கு காப்பாத்த திரும்ப வந்துட்டீங்களா? அவன் பவர்ஸ் சமாதியமாயிடுது. அங்க இருந்த எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு வெளியே இருந்த காடியும் பறக்க விட்டுட்டு அவன் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒட்டுமொத்த செக்டருமே அலர்ட் ஆயிடுது. அவங்க சைட்ல பதுங்கி இருக்க அங்க வந்து ஒண்ணுத்த இந்த பக்கமா போ. அட, அசோசியேஷன்ல இருந்து என்ன காப்பாத்த ஆள் வந்துட்டீங்களா? பார்த்தா அவர் அப்படியே தொப்பியை கழட்டுறாரு. குடுமையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ தான் அது. இந்த பிளான சொன்னப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பயந்து இருந்திருப்பாங்க, அவ்வளவு மோசமான ஒருத்தனை ரிலீஸ் பண்றதா. ஆனா ஜெங்ஃபெங் நம்ம ஒன்னு ரிலீஸ் பண்ண போறதுல ஃபாலோ பண்ண தான் போறோம். உண்மையை கண்டுபிடிக்க எனக்கும் இதான் சரியான யோசனைன்னு தோணுது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ தம்பியான குயின்சனோட கதை. ஆள் ஒண்ணுமும் முட்டி போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜீரோ அவருக்காக சாப்பாடுலாம் கொண்டு வராங்க. இல்ல, எனக்கு எது வேணாம், நான் சொல்றத கேளு. மாஸ்டர் அவ்வளவு சீக்கிரம் மனசு மாற மாட்டாரு. டைம் கிடைக்கும் போது நானும் உனக்காக அவர்கிட்ட பேசுறேன். இப்ப இதை மட்டும் சாப்பிடு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி இருந்த பசில கப கப்புன்னு முழுங்க ஆரம்பிச்சிடுறாரு. பாத்திரா தொண்டை அடைச்சுக்க போகுது. சொன்ன மாதிரியே நடந்துருது. அவங்க ஒரு கழுத்திலே 2 வைக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ள லைட்டா லுக்கிங்கும் நடக்குது. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லுக் விட்டுட்டு அவங்க அப்படியே ஒரு காதுகிட்ட போய் ஏதோ சொல்ற மாதிரி காமிச்சதோட ஒரு சாதாரண நாள் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸை பத்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பான். ஹியூமன் எர்த் ஹெவன் லெவல்ல ரீச் பண்ணுவான். அதுக்கப்புறம் சில்வர் மூன் மெட்டர் லெஜெண்டரி லெவல்ல அடைஞ்சு அது எல்லாத்தையும் தாண்டி டிரான்சாடன்ட் கடவுளோட நிலைக்கு போவான். அவர் அதையே திரும்ப சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் கடுப்பாய் ஜீரோங்க கூப்பிட்டுறாரு. அவனுக்கு என்னாச்சு? இப்ப எதுக்காக என்ன தூங்க விடாம கத்திட்டு இருக்கான்? ஆனா அவன் இந்த புக்கை படிச்சிருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கல. சரி, அவனை நிறுத்த சொல்லு. அவங்களும் சேசின்னு மண்டையாட்டிட்டு நேரா அவர்கிட்ட போயிடுறாங்க. மாஸ்டர் உன் ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆள் சமகுசியா போயிடுறாரு. அவங்க அப்படியே அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை தூக்கி விட்டுட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னை ஸ்டூடெண்டால சேர்த்துக்கல, போய் தூங்கு, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், இதுவே சேர்த்த மாதிரிதான் சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு. நைட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நம்ம கேங்க ஒண்ணுமா அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவன் நேரா ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறான். வாசல்ல ஏதோ ஒரு சிம்பிளை வச்சுட்டு அவன் அப்படியே உள்ள போற மாதிரி காமிச்சதோட எதிர்த்த கடையில நின்று நம்ம ஆளுங்க எல்லாரும் அவனை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒருத்தன் அவரை கண்டுபிடிச்சிடறான். ஜெங்ஃபெங், நீங்களே தான் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஹெக்ஸகன் ஃபேன் வேற யார்கிட்ட இருக்க முடியும்? நம்ம யூசியா அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீங்களான்னு சொல்லி சொல்லோட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அப்படியே மாத்தி பாக்குறாங்க. சியூன், எங்க மாஸ்டருக்கு திடீர்னு மாஸ்டர் மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஜெங்ஃபெங் அகாடமில அவங்களும் சேர போறாங்களா? காக்கிரியை வெட்டாத கையை யூஸ் பண்ணி கத்திலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருக்கு. வந்த வழியும் அவங்க லைட்டா பாக்குறாங்க. சைட்ல வச்சு டிஸ்ட்ரிக்ஷன் ஹெட் கதையை முடிச்சிடறானுங்க. யாரான்னு பார்த்தா அது கிரே ரோப் தான். நம்ம ஜெங்ஃபெங் அவனை அட்டாக் பண்ண அவன் திரும்பவும் அங்கிருந்து எஸ்கேப் போய் ஓடிடுறான். நம்ம ஹீரோயின்லாம் கூட வந்துட்டாங்க. தப்பிச்ச உடனே வேகத்துல அவங்க கிட்ட இருந்த ஒரு காயின் மட்டும் மிஸ் ஆயிடுது. அதை பார்த்த உடனே அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. இந்த பேட்டர்னை பிளட் செட் டவரியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிரே ரோப் அவன் மாஸ்டர் கிட்ட போயிடுறான். செகண்ட் பிரிஸ்ட் அவன் கதையை முடிச்சுட்டான். அந்த குப்பையை நம்ம எப்போ கூட்டி இருக்கணும். வாட்டர் டெம்பிள் ஹை அலர்ட்ல இருக்கிறதுனால ஓசன் ஸ்டோனும் இப்போதைக்கு அவங்க கைக்கு வராது. கிடைச்ச டிமன்ஸை நம்ம சேவ் பண்ணிடலாமா நம்ம கேட்க, இல்ல இருக்கிறத வச்சு நம்ம அவங்களுக்கு பயம் காட்டணும். ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கும் நம்ம பவர்ஸ் என்னங்கிறது தெரியணும். இப்ப அப்படியே நான்டிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நீ ஏன்டா இவ்வளவு வரப்ப நின்றுட்டு இருக்க? இங்கதான் எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி வார் வந்தப்ப டீமன் வெளியாதான் டீமன் கார்டே வந்ததா எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஆண்டி அதை பாதுகாக்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆனா அதெல்லாம் காது கொடுத்தே கேட்க மாட்டான். அங்கிருந்து சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு யாருக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுமோ என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அவராலையும் எதுவுமே சொல்ல முடியல. ஆளுங்க எல்லாரும் குடிச்சிட்டு ஒரு பக்கமா கூற ஆரம்பிச்சிடுறானுங்க. டைம் போயிட்டே இருக்கு. சீனியர் திரும்ப டீமன் வெளியே பார்த்துட்டு இருக்காரு. கவுன்சில்ல ஒரு பக்கம் கிடைச்ச கைன்னு வச்சு அப்ப பிளட் செட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு முடிவே பண்ணிடுறானுங்க. அவதான் நம்ம எப்ப கூட்ட போட்டாலும் வரதே கிடையாது. இப்பதானே தெரியுது அதுக்கான காரணமே. ஆனா சியோ ஒத்துக்க மாட்டாங்க. டீமன் கார்டை எதிர்த்தப்ப ஈமி தான் முத ஆளா நின்னாங்க. அவனை அடைச்சு வைக்கிறதுக்காக முழு மூச்சோட செயல்பட்ட ஒருத்தவங்களை நம்மளால சந்தேகப்பட முடியாது. ஆனா காலம் மாறி போயிடுச்சு. யார் எப்படி வேணாலும் ஆகலான்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே அதை பத்தி பேசிட்டு இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவ பண்ணது தப்புங்கிறது தெரிஞ்சா. இப்ப அப்படியே திரும்பவும் நான்றின் நைட்டோட நைட்டா கிரே ரோப்
அப்போ அவன் ஆளுங்களோட சத்தமே இல்லாம அவங்க இடத்துக்குள்ள பூடுறான். இது கிங்டமால தடை செய்யப்பட்ட இடம், உள்ள வந்தீங்கன்னா கருணே இல்லாம அவங்கள கொன்னுடுவோம், அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்லடான்னு சொல்லிட்டு அவனோட விசில் எடுத்து டீமன்ஸ் எல்லாத்தையும் அவங்கள அட்டாக் பண்ண அனுப்பிடுறான். அந்த இடமே கலவர பூமியா மாறிடுது. பாதி காட்ஸ் வச்சுட்டு அவரும் சமாளிக்க ரொம்பவே போராடுறாரு. அவர் ஜூனியர் கிட்ட சொல்லி நீ உடனே போய் ஆன்டி அலர்ட் பண்ணு. இவங்க தான் சீலியாங்க. விஷயத்தை கேட்டு அவங்க ஒரு பக்கம் சாக்க ஆகுறாங்க. அவங்களோட மொத்த கேங்கும் களத்துல இறங்கிடுது. டீமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அங்கிட்ட டீமன் உள்ள உடைக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆன்டி பறந்து பறந்து வந்து அவங்க எல்லாரையும் சமாளிச்சு அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு அந்த வெள்ளையை திரும்ப ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு குரூப் சோல்ஜர்ஸும் அங்க வரத பார்த்துட்டு அந்த கிரேரோப்பும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். நிலைமை கண்ட்ரோலுக்கு வந்தோடனே அவங்க நேரா கவுன்சிலுக்கு தான் வராங்க. என்ன மன்னிச்சிருங்க, டீமன் மேல அட்டாக் பண்ணிட்டுங்க, நிலைமை இப்பதான் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அவங்க மொத்த பேரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அவங்களோட பவுஸ் யூஸ் பண்ணி அந்த கிராக்கை திரும்ப ஒரு தடவை சரி பண்றாங்க. அது ரொம்ப சின்ன டேமேஜ் தான், அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். கிழிச்சிங்க, நம்ம எல்லா ஃபேமிலியும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி இதை காட் பண்ணுங்கிறது பேசணும் ஒண்ணு தானே. உங்க டேன்ல இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னா அதுக்கு யார் பொறுப்பு? சரி இருக்கிற பிரச்சனையில நமக்குள்ள எதுக்காக புது பிரச்சனை? இந்த இடத்த நிரந்தரமா சி ஃபேமிலியை பாதுகாக்கட்டும். அவங்களுக்கு மன்னிப்பும் கொடுத்தாச்சு, தண்டனையும் கொடுத்தாச்சு. வாட்டர் மாஸ்டர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாரு. உங்க ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அவங்களும் வர வழி இல்லாம அந்த தண்டனையை ஏத்துக்கிறாங்க. அவனுக்கு 2 பேரும் சம கடுப்பாகிறானுங்க. இது ரொம்பவே அநியாயம். நம்மளோட டேன்ல 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. கடைசி வருஷத்துல நடந்த ஒரு சின்ன தப்புக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த மாதிரி வெளியே பேசிடாத. நம்ம ஃபேமிலிக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். நம்ம வீக்கா இருந்தாலும் நம்ம கடமையை நம்ம பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா எல்லாரும் அதையே யூஸ் பண்ணி நம்மளை புள்ளி பண்ணிட்டாங்க. நான் சொல்றதை கேளு, ஜிங்ஃபெங் அகாடமியில என்ட்ரன்ஸ் வைக்க போறாங்க. நீங்க 2 பேரும் அதுல கலந்துக்கணும். ஆனா அவனுங்க மாட்டான்னு சொல்றானுங்க. நாங்க இல்லாத நேரத்துல திரும்பவும் டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டேன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க இங்கதான் இருப்போம். ஆமா, இருந்து மட்டும் கிழிச்சிட்டீங்க. நம்ம சி ஃபேமிலி சார்பா நீங்க இங்க போய் தீரணும். காலங்காலமா நமக்கு நடக்கிற புள்ளியை தடுக்கணும்னா அதுக்கு நீங்க பவர்ஃபுல் ஆகிறதா ஒரே வழி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும்லாம் சொல்லி அவங்க அப்படியே ஒரு வழியா அவனுங்க மனசையும் மாத்திடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம கவுன்சில் ஆளுங்க சி ஃபேமிலி பண்ண தப்பால கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். சரி குறை சொல்றதை நிறுத்திட்டு இப்ப அடுத்து என்ன பண்ணலாங்க இதை பத்தி யோசிங்க. அவனுக்குள்ளேயே லைட்டா அடிச்சுக்கிறானுங்க. இருந்தாலும் திரும்பவும் அமைதியாயிட்டு இப்போதைக்கு டீமன்ஸோட பிளானை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஜிங்ஃபெங், உனக்கு அந்த கிரேரோப்போட அடையாளம் தெரியுமா? என் ஹெக்ஸகன் ஃபேனால நான் உன்னை அட்டாக் பண்ணிருக்கேன். அவனை பார்த்தாலே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அடுத்தது பிளட் செட்டோட ஹெட்டான ஈமியை விசாரிக்கணுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஜிங்ஃபெங் அங்க தனியா போனா என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ உட்பட அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போக சொல்றாரு. ஆனா நான் அகாடமியில ஜாயின் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ட்ரன்ஸுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. நீ முதல் பிளட் செட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு. என்ட்ரன்ஸ் டேட்ல நான் உன்னை திரும்ப கூப்பிட்டுக்கிறேன். நம்ம வாட்டர் மாஸ்டர் யூஜினும் அதுல கலந்துக்க போறா. நீங்க 2 பேரும் ஒன்னா போயிட்டு ஒன்னாவே வந்துருங்க. என்ட்ரன்ஸ்க்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுறோம். நம்ம ஹீரோயின் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து லுக் விட்டுட்டு ஜிங்ஃபெங் அகாடமி என்ட்ரன்ஸ் ஒன்றும் அவ்வளவு சாதனமா இருக்காது. அங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான நிறைய பேர் வருவாங்க. உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட காம்படிட் பண்றது எனக்கும் பெருமை தான் சொல்லி அவர் ஒரு பிட்டை போட்டு ஊடுறாரு. இப்ப நேரா பிளட் செட் தவிரேன்னா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கிரேடோப்பும் அங்கதான் இருக்கான். அவன் நிலைமைக்கு இப்போ உடனே மெடிசன் தேவைப்படுது. பிளட் செட்ல இருந்த ஒரு தாத்தாவும் அவன் கேட்ட அந்த மெடிசன் எடுத்து அவன் கையில கொடுத்துடுறாரு. அவனுக்கு ஏற்பட்ட காயத்தை கூட அவரால் நல்லாவே பார்க்க முடியுது. இது வெறும் வெளிக்காயத்தை மட்டும் தான் சரிப்படுத்தும். உன் எனர்ஜி டிராப் ஆயிட்டு இருக்கு, அதனால இந்த பிள்ளையை யூஸ் பண்ணிப்பாரு. அது 2த்தையும் வாங்கிட்டு ஆளுங்கிருந்து கிளம்புற அதே நேரத்துல ஈமி உள்ள வராங்க. இதோட எத்தனாவது வாட்டி வரான்? இந்த மாசத்துல மட்டும் இது 3வது வாட்டி. அப்படின்னு தம்பி பண்றான். எந்த மிஷினையும் முடிச்ச மாதிரி கணக்கு கூட காட்டலையே. அவன் காயம் ஜிங்ஃபெங்கால ஏற்பட்டிருக்கலாங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. ஜிங்ஃபெங்கா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதுல நம்ம இடத்த இழுத்து விடாம இருந்தா சரி. ஆனா அவன் இழுத்து விட்டு ஏற்கனவே 7:30 கூட்டிடுறான். கவுன்சில் ஆளுங்க நேரா அவங்க இடத்துக்குள்ள புந்துடுறாங்க. ஜிங்ஃபெங் மட்டும் வருவான்னு பார்த்தா என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க. சரி வந்துட்டீங்க, எங்க இடத்தோட ஸ்பெஷல் வைனை டேஸ்ட் பண்ணுங்க. அவங்க அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்ப போக அங்கிருந்து ஒரு மாஸ்டர் அவனை அப்படியே லாக் பண்ணிடுறாரு. நாங்க ஒன்னும் ஒயின் சாப்பிட்றதுக்காக இங்க வரல. அவங்களும் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? நாட்டை பாதுகாக்கிறதுக்காக டிமன் கார்டை சீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு கவுன்சிலை உருவாக்குனது. ஆனா பாதிலேயே நம்ம ஈமே மட்டும் அதை விட்டு விலகுதுன்னு சொல்லி பழைய கதை மொத்தத்தையும் அவனுங்க கலர்றானுங்க. இப்ப பாரு, ஒரு மாஸ்டர் இருக்கிற தகுதி நீ கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கு. அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. தகுதின்னு பேசினா வாயிலேயே மிதின்னு மிதிப்பேன். நம்ம
ஹீரோ நேரம் மேட்ருக்கு வந்துடுறாரு. காசு கொடுத்தா தானே நீங்க வேலையை பார்ப்பீங்க, காசால எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, ஆனா சில விஷயங்களை கண்டிப்பா வாங்கலாம். அப்ப இந்த கைனுக்கு என்ன கிடைக்கும்? இது உங்க இடத்த சேர்ந்த பேட்டர்ன். ஆமா, இது எங்க இடத்த சேர்ந்ததான். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க இடத்த சேர்ந்த அசசட்ஸ் மொத்த பேரையும் அவங்க விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஈமி ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே பேச்சுவார்த்தை கலவரமா மாறிடுது. ஃபைட்டிங் நடக்கிற கேப்ல நம்ம ஹீரோயினும் நைஸா உள்ள பூந்துடுறாங்க. அவங்க ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம் ஒரு இடத்தையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வெறித்தனமா செக் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கதான் ஏதோ ஒரு ரூம்ல அந்த கிரேரோப்போ மெடிசனை போட்டுட்டு மல்லாக்க படுத்துட்டு இருக்கான். ஈமி ஒரு பக்கம் காண்டாகிறாங்க. உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் அவங்க ஃபைட் பண்ண, ஒரு பக்கம் அவங்க ஆளுங்க உள்ள போற, நம்ம செங்ஃபங் ஒரு பக்கம் அவங்கள சமாளிக்க, நம்ம ஹீரோயின் நெருங்கி வந்துட்டு இருக்கத அந்த கிரேரோப்பும் பாத்துடுறோம். அவன் கதவை சாத்துறத நம்ம ஆளுங்க பாத்துறாங்க. ஆனா அவங்க கிட்ட வரத்துக்குள்ள ஈமி எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, குறுக்க புந்து அவங்கள தடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் போனா நம்ம ஹீரோ போனா நம்ம ஹீரோயின் சொல்லி அவங்க 2 பேரும் மாறி மாறி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. டக்குனு மொத்த மாஸ்டர்ஸுமே அங்க பூந்துடுறாங்க. அவங்க இடத்துல இருந்த கடைசி ரூம்குள்ள பூந்து ஈமி அங்க சிந்தி இருந்த பிளட்டையும் மறைச்சிட்ட மாதிரி தெரியுது. என் இடத்த இப்ப ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்க, உங்க சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டர் மாஸ்டரும் நாங்க தான் தப்பா புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் பின்னாடியே அங்கிருந்து மொத்த பேருமே கிளம்பிடுறாங்க. டக்குன்னு மேலேருந்து அந்த கிரேரோ கீழே குதிக்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் யாருக்கும் சும்மாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எங்க இடத்த பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அசசன், இங்க நீ மாட்டினா எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, அதனால உடனே இந்த இடத்த காலி பண்ணிடு. அவனும் 2 நாளுக்குள்ள போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம எங்க போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. டீமன் பிளான்ஸ் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சாக்கணும். இப்ப அப்படியே நம்ம குயின்சனோட கதை. ஆள் காலங்கத்துல எந்திரிச்சு வார்மப்லாம் முடிச்சுட்டு அவர் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாரு. மாஸ்டர் சுத்தி முத்தி பார்த்துட்டு என் இடத்த கிளீன் பண்ணி பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிடுறியா? கண்டிப்பா மாஸ்டர், நீங்க எனக்கு டீச் பண்றாங்க போது நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவர் ஒரு வழக்கமாறு எடுத்து அவர்கிட்ட தூக்கி போட்டுடுறாரு. நம்ம குயின்சன் ஒரு பக்கம் கூப்பிட்டா அது ஒரு பக்கம் அவர் இழுக்குது. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாஸ்டர், இது அவனால முடியுமா? முடியலன்னா ஸ்பெல் கத்துக்கிற தகுதி அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்மளும் விடாமுயற்சியோட வெறித்தனமா அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நம்ம ஜியோவை காட்டுறாங்க. என்னடா ஆள் தனியா இருக்காங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள காத்த பொழந்துட்டு நம்ம செங்ஃபங் அங்க வந்துடுறாரு. அது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன். 2 பேரும் அவங்க பழைய கதையை பத்தில யோசிச்சு பார்க்கிறாங்க. டீமன் கார்ட் சீலா இருந்தாலும் நமக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம். கல்டிவேஷன்ல அதிக லெவல் போய் சீக்கிரமாவே டிரான்சிடென்ட் லெவலை நம்ம அடையணும். அப்போதான் நம்ம ராஜ்யத்தையும் சரி மக்களையும் சரி டீமன்ஸ் கிட்ட தலை குனியாம நம்மளால பாதுகாக்க முடியும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுக்கான வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஜியோ ரெஸ்ட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப கூட வேலையை பத்தி தானே நீ பேசுற. அவங்க அவருக்காக ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ரோப்பெல்லாம் அவருக்கு காட்டுறாங்க. ஆளு லைட்டா குசியா போயிட்டுறாரு. அவர் அப்படியே அவங்க கையை பிடிக்க அவங்க அப்படியே ஒரு தோல்ல சாஞ்சிக்க அவங்க சிஸ்டர் வெளியிருந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஃபாக்ஸ் சிட்டியை கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பா, நீங்க ஜாலியா ரொமான்ஸ் பண்ணுங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவருக்காக ரூம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆளுக்கு இன்னைக்கு நடந்த ஃபைட் தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஈமி எப்படி அவ்வளவு ஸ்பீடா இருந்தாங்க? அவங்க மோஸ்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவரும் அதே மாதிரியே அவர் குய் பவர்ஸை ஸ்பீடாக்க ட்ரை பண்றாரு. அவருக்குள்ள இருந்து வந்த பவர்ஸ் அந்த ரூம்ல இருந்து மொத்த பொருளையும் பறக்க விட்டுறது. குய் நம்ம பிரீத்தோட சம்மந்தப்பட்டிருக்கா. வெளியே நம்ம ஹீரோயின் உட்காந்து அவங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வேலை பண்றாங்க, ஆனா என்னோட பவர்ஸ் எப்போ அதிகமாகும்? நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. டிரான்சிடென்ட் லெவலுக்கு எப்படி போகணும் உனக்கு தெரியுமா? அது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஹெவன் எர்த்தோட பவர்ஸ் நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். செங்ஃபங் அகாடமி நிறைய பேரை டிரான்சிடென்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கதான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் அவர் அம்மா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்கிறாரு. டிரான்சிடென்ட் லெவல் போறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தர் ஒரு மாதிரி அந்த லெவலை ரீச் பண்ணுவாங்க. உனக்கான வழி என்னங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட மட்டும் அந்த பவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் என் அம்மாவை காப்பாத்திருப்பேன். என் அப்பாவும் இறந்துருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயின் உனக்காவது அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியும், நீ கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள காப்பாத்திருவ. ஆனா எனக்கு என் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. நம்ம ஹீரோவும் லைட்டா ஃபீல் ஆகிறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் நீ அவங்கள கண்டுபிடிப்ப. அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உடனே நமக்கு அங்கோவா காட்டுறாங்க. அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வானத்துல அப்படியே பறந்துட்டு இருக்காரு. காத்தடிக்கிற பக்கம்லாம் வாழ இருந்த காத்தாடி மாதிரி அவரு அங்கேயும் இங்கேயுமா ஆடிட்டு இருக்க. கீழே இருந்து அவரோட மெய்ட்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. ஆள் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துடுறாரு. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா அதை செஞ்சு காட்டுவேன். மாஸ்டர், இதோட 230 தடவை சொல்லிட்டீங்க. ஓ மாஸ்டர் சந்தேகப்படுறியா? இல்ல அதுக்கு இல்லைங்க மாஸ்டர், நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி கத்துக்கிறதை விட உங்களை யாராவது கைட் பண்ணாங்கன்னா நீங்க இன்னும் சீக்கிரம் பறந்துடலாம்ல. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். அப்ப நம்ம யூசி அந்த பக்கமா வராங்க. செங்ஃபங் அகாடமிக்கு கிளம்பு ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? அப்ப எப்படி இதுக்கு சரின்னு சொன்னாரு? செங்ஃபங் அகாடமிக்கு நம்ம டிராகன்
எனக்குன்னு பேரு சேர்ந்த எல்லா பெஸ்டான ஹீரோஸும் வருவாங்க. நான் எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் அங்க செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ட்ரைனிங் எடுக்க அதான் சரியான இடம்னு சொல்லி அவரும் அறக்க பறக்க கிளம்புற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அகாடமி என்ட்ரன்ஸ் நம்ம யூசி உள்ள போகாம நம்ம ஹீரோக்காக வழிமேல் வெளி வச்சு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே சி ஃபேமிலி சேர்ந்து அந்த பிரதர்ஸ் அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல. இங்க வர எல்லாருமே கெத்தா தான் இருக்கானுங்க. அப்படியே சைட்ல இருந்து நம்ம யூசி கிட்ட போய் அவன் லைட்டா உரண்டை இழுக்கிறான். அவனோட தம்பி டென்ஷன் ஆகு. அவனோட அண்ணன் இங்க வந்துடுறாரு. மன்னிச்சிருங்க, என் தம்பி கொஞ்சம் மென்டல். அவன் வரத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். யூசி அவங்களோட மேக்கப்லாம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஹேர் பின்னை காணும். அச்சோ, அது இருந்தா தானே நான் பாக்கிறதுக்கு இன்னமும் செமையா இருப்பேன். சரி நீங்க இரு, ஜீன் வந்துட்டானா உடனே எனக்கு சிக்னல் கொடு. எனக்கு ஜீனா ஆனா நான் அவனை பார்த்ததே கிடையாது. பக்கத்துல இருந்த மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பச்சைசையை முடிச்சிட்டு வர வழியில அங்கிருந்து ஒரு குழந்தை வாத்து பொம்மை வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. சரி போற போக்குல ஒரு சமூக சேவை செய்வோமேன்னு பார்த்தா அந்த கடைக்காரன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இது சும்மாலாம் நாங்க தர மாட்டோம், காசு வாங்கிட்டு தாடா. இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னா அதுக்கு $100 தரணும். தக்காளி நம்ம கிட்டே பிசினஸ் பேசுறான்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆளும் கணக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்ககிட்ட எத்தனை வடை இருக்கு, உங்க முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் உளுந்த வடையும் இவ்வளவு பேர் மசால் வடையும் எடுத்துட்டா இப்ப உங்க கையில பாக்கி எத்தனை இருக்கும். நம்ம யோசி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ்வளவு கஷ்டமான கேள்விக்கு உடனே பதில் சொல்லிடுறாங்க. ஆளோ அதை பார்த்து வியந்துடுறான். சூப்பர் சூப்பர், சூப்பரா பதில் சொன்ன. இந்த உன்னோட கிஃப்ட் தூக்கிட்டு ஓடி போயிடு. ஆனா நம்ம பேசினது இந்த பொம்மைக்காக தானே. அவன் முடியாதுன்னு பிரச்சனை பண்ண டக்குன்னு மின்னல் வேகத்துல வந்து யாரோ ஒருத்தன் அதை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். கடைக்காரன் அவனை துரத்திட்டு அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்க அவனோட மார்க்கெட்டுக்கு நம்மால அவனுக்கே சுத்தி காட்டுறாரு. கோழி கூடையில தலையை விட்டு ரக்கையில மேஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவன் கடைக்கே கூட்டு வந்துட்டு இப்ப நான் சொல்றேன், ஐயா ஏமாத்துறது தப்பு தாங்க ஐயா, எந்த பொம்மை வேணுமோ எடுத்துட்டு என்ன விட்டுருங்க. ஆளு மாசம் அதை வாங்கி நம்ம யூசி கையில கொடுக்க, நம்ம யூசி அதை வாங்கி அந்த குட்டி பொண்ணு கையில கொடுக்க அவங்களும் குசியா போயிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரோவும் ஆகுது. அச்சோ என் தலையில இந்த ஹேர் பின்னை காணோம். உங்க பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு தாங்கலாம். அது இப்ப என்னால முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அகாடமி டெஸ்ட் நான் உடனே அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஜென்ஃபன் அகாடமியா, நானும் அங்கதான் போறேன். அப்போ வாங்க போலான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிட்டு ஆள் மின்னல் வேகத்துல டக்குன்னு அகாடமி வாசலுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட வந்துட்ட மாதிரி தெரியுது. சீங் வந்துட்டியா? ஆனா ஆள் அவங்கள பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்காரு. சரி வாங்க நம்மளும் போலாம். உள்ள இருந்த நம்ம ஜெங்ஷன் நம்ம ஹீரோவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண அவங்க எல்லாரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க இங்க இருக்கிற ஒரு டோரை தாண்டணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். யாரெல்லாம் இதை செஞ்சு முடிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. டோர்னு ரொம்ப நேரமா சொல்றீங்க, அது எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களே. அவங்களும் அவங்களோட பர்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே வெளியே வர வச்சிடுறாங்க. சரி இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நம்ம ஆளுங்க மொத்த பேரும் அப்படியே அது கிட்ட போறாங்க. நம்ம ஸ்பீடு நானா புளிய தூரம் சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப விஷயம். டக்குன்னு மின்னல் வேகத்துல அந்த இடத்த தாண்டிடுறாரு. ஆனா தாண்டவர் திரும்ப நம்ம ஹீரோ பக்கத்திலேயே வந்து நிக்க எனக்கு என்னாச்சு. அவர் திரும்பவும் ஓடுறாரு. ஆனா திரும்பவும் அதே தான். நம்ம காங்கோ அப்பதான் வித்த காட்டுறாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு மேஜிக் லெட்டர் எடுத்து அவர் சட்டையில ஓட்டிட்டு ஆள் அப்படியே பறக்க ஆரம்பிக்க இவராது அதை தாண்டாரான்னு பார்த்தா அந்த இடத்துக்கிட்ட ஒரு பேரியர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல இடிச்சிட்டு போன வேகத்திலே திரும்ப வந்து கீழே விழுந்துடுறாரு. கூட்டமே அவரை பார்த்து சிரிக்குது. உங்க யாராலையும் இதை தாண்ட முடியாது. உங்களோட பலகீனத்தை உங்க பலமா மாத்துற வரைக்கும் இவ்வளவு சொல்றீங்களே, யார் சார் நீங்க? 38 வருஷமா நான் அதை தாண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னை விட இதை பத்தி வேற யாருக்கு நல்லா தெரிய போகுது. அவரு சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் லைட்டா அள்ள விட ஆரம்பிக்குது. தாத்தாவே அவங்கள வழி நடத்துறாரு. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வாங்க. அவங்க அப்படியே அந்த இடத்தோட சென்டர்ல போய் நின்னுறாங்க. அங்க ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச தூரத்திலேயே அவரோட அம்மா அங்க இருக்காங்க. அவர் வேகமா அவங்க கிட்ட போக டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் முழிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு பக்கம் கூட்டமா ஒரு டீமன்ஸ் கூட தனியால நின்று பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் கொன்னாலும் ஏன் திரும்ப வந்துட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு இலிசனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம யூசி அவங்க ரூம்ல இருக்க அவங்க ஃபேமிலியோட அக்கௌண்ட் புக் அவங்க முன்னாடி இருக்கு. அப்ப என்ன பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டாரா? நம்ம ஸ்பீடுக்கு கனவுல ஒரு விருந்தே ஓடிட்டு இருக்கு. ஆள் தனியால உட்காந்து அது மொத்தத்தையும் வெளுத்து கட்டுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோட இலிசன் அந்த சம்பவம் நடக்குது. அவரோட அம்மா அங்க நின்றுட்டு இருக்க டக்குன்னு அங்க வந்து ஒரு கழுகு அவங்கள தூக்கிட்டு பறந்துருது. ஆள் டென்ஷன் ஆகி அதை துரத்த போறாரு. இல்ல நான் அகாடமி டெஸ்ட்டுக்கு தானே வந்துருங்க. அப்ப இது எதுவுமே உண்மை இல்ல. அதை துரத்திட்டு போனா நான் டெஸ்ட் விட்டு வெளியே போயிடுவான்னு நினைக்கிறான். என் ட்ரீம்ல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவரை டக்குன்னு ஒரு ஏரோ கூட அந்த கனவும் கலைஞ்சிருது. பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களே ஒரு எழுப்பி விட்டுறாரு. நம்ம யூசி அக்கௌண்ட் புக்கு படிச்சுட்டு இருக்கும் போதுதான் அதுல நம்ம ஹீரோவோட இடத்த பத்தி எல்லாம் போட்டுருக்கு. நான் சீங்க பக்கத்துக்காக அகாடமிக்கு தான் நான் வந்துருங்க. அவங்களோட இலிசனும் டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுது. பக்கத்துல காத்துலயே சண்டை போட்டுட்டு இருந்த அவங்க தம்பி காது கிட்ட போயிட்டு அப்போ ஒண்ணு பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டாரு. அவருக்கு டக்குன்னு கனவு கலைஞ்சிருது. கையே சிக்கன் பிசா நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஸ்பீடையும் அவங்க எழுப்பி விட்டுடுறாங்க.
அப்ப நான் சாப்பிட்ட எதுவுமே உண்மை இல்லையா? கேம்ல இருந்து 2 பேரு தப்பான முடிவு எடுத்து அவுட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம சி ஃபேமிலியை சேர்ந்த அந்த பொடியன் ட்ரீம்ல ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருக்கான். பொண்ணுங்களுக்கு நடுவுல ஆள் மஜாவா இருக்கு. நம்ம யூசி அவன் கண்ணத்திலே ஒண்ணு விட்டு அவனோட மயக்கத்தையும் கலங்கடிச்சிடுறாங்க. அவர் அண்ணன் நிலைமை தான் ரொம்பவே மோசமா இருக்கு. சீட்டு எந்திரி எந்திரி. அவரை நட் ரோட்ல நிக்க வச்சு ஊரே சேர்ந்து கேள்வி கேக்குது. ஒன்ன மாதிரி ஒருத்தனை சி ஃபேமிலியில கண்டிப்பா எங்களால சேர்த்துக்க முடியாது. ஆள் ஒரு மாதிரி பதறி போயிருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோயின் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி விட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட அந்த மோசமான ட்ரீம்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம முதல் இந்த இடத்த எப்படி தாண்டதுங்கிறத பார்ப்போம். இலிசன்ல இருந்து தப்பிச்ச எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஆப்பு அந்த தாத்தா வெளியே வந்து விழுந்துடுறாரு. அப்படியே செங்ஃபெங் அகாடமி அடுத்த வருஷம் ஒண்ணு வந்து பாக்குறான். தப்பான படிக்கட்டுல காலை வச்சாலும் அவுட்டுங்கிறது அவங்களுக்கு இப்பதான் புரியுது. அங்க இருக்கிற க்ளூ எல்லாத்தையும் அவங்க அப்படியே நோட் பண்றாங்க. நம்ம யூசி வெர்டிகல் லைன் ஹரிசாண்டல் லைன் சொல்லி அவங்க ஒரு பக்கம் கணக்கு போட அவங்க சொன்னதை செஞ்சு பார்த்துருன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம், இது ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன், லைன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா இதை தாண்ட முடியாது. ஸ்டார்ஸோட ஸ்பெசிபிகேஷனை பத்திலாம் அவங்க அப்படியே எடுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. 7 ஸ்டார்ஸ்ல இது எந்த பட்டன்ல இருக்கு, எங்க காலை வச்சா எங்க போகும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி இதை ட்ரை பண்ணலாம். எப்ப ஹீரோ இப்ப போறது போதாண்டா போறான். அவர் அப்படியே அங்கிருந்து பாஞ்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயம் சரியா வேலையும் செய்து அவரை ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து நம்ம ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ண அவங்க 2 பேரும் அங்கிருந்து மொத்த கேங்கையும் கூட்டிட்டு அசால்ட்டா அந்த டோரை தாண்டவும் செஞ்சிடுறாங்க. அங்கிருந்த பவர்ஸ் எல்லாமே காணாம போயிடுது. முன்னாடி பார்த்தா நம்ம செங்ஃபெங் நீங்க உங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க. அவங்க எல்லாருமே அப்படியே குசியா போயிடுறாங்க. நம்ம செங்ஃபெங் பாய்ஸை கூட்டிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுறாரு. இங்கதான் நீங்க எல்லாரும் தங்க போறீங்க. அவங்க எல்லாரும் போய் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்கறாங்க. சிட்டுவோட தம்பி இவ்வளவு சின்ன இடமா, எங்க வீட்டு கிச்சன் கூட இதை விட பெருசா இருக்கும். தம்பி நீ ஒன்னும் வெக்கேஷனுக்கு வரல, இது அகாடமி. எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. பக்கத்துல ட்ரைனிங் பிளேஸ் இருக்கு. உங்களுக்கு வேற எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். நான் வெஸ்டர்ன் ரூம்ல இருப்பேன், தேவைப்படும் போது என்ன வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக நம்ம ஸ்பீடு ஓடி வந்து அவர் வழிமறிச்சிடுறாரு. ஒரு நிமிஷம் மாஸ்டர், பொண்ணுங்க ரூம் எங்க இருக்குன்னு சொல்லாமலே போறீங்களே. அங்கிருந்த மொத்த பேருமே சிரிச்சிடுறானுங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க? அங்கதானே என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்காக தான் கேட்டேன். எல்லாருக்கும் ஒன்னாதான் கிளாஸ் நடக்கும், உன் ஃபியூச்சர் ஒய்ஃப அங்க தேடிக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சிட்டுவோட தம்பி காண்டாகிறான். இத்தனோட இடத்துலலாம் கண்டிப்பா என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நல்ல பெட்டும் பெட்ஷீட்டும் போது எனக்கு வேணும். உங்களுக்கும் என்னோட டேஸ்ட் தான் சொல்லிட்டு காங்கவும் அங்க வந்துடுறான். அவங்க எல்லாரும் அப்படியே ஒருத்தர் கூட ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. சிட்டுவா உங்க ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியும். உங்க சி ஃபேமிலி கார்ட் பண்ணும் போது தானே டிமன் உள்ள அட்டாக் நடந்துச்சு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ குறுக்க வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. பாய்ஸ் ரூம் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்ப அப்படியே கேர்ள்ஸோட ரூமை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு. நம்ம யூசி இவ தானே ஜீங் கூட வந்தது. உனக்கு ஜீங்க எவ்வளவு நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான். கொஞ்ச நாள்னா ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா இல்ல ஒரு வருஷமான்னு சொல்லு. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்கள கண்டிக்கவே மாட்டாங்க. ரெஸ்ட் எடுத்ததான் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இவனா இவ்வளவு வரப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க பின்னால இருந்து அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தா பேய் மாதிரி ஒருத்தவங்க வந்து என் கூடவான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பயத்துல கதற ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள காப்பாத்தி விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களோட மற்ற ரூமர்ஸ் அங்க வந்துடுறாங்க. இவங்க தான் சீனியர் லான்சி. வருஷம் புது பசங்களை இவங்க இப்படிதான் வர வைப்பாங்க. அவங்க அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் சீனியர். அசஸ்மெண்ட்ல திரும்ப ஃபெயில் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷமா இங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்ல இப்ப அப்படியே நம்ம சிட்டுவை காட்டுறாங்க. ஆல் ட்ரைனிங் ரவுண்டுக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு அவரோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண சைட்ல இருந்து நம்ம ஹீரோவும் அதை அப்படியே பார்க்கிறாரு. இவரோட ஸ்கில் உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்னை சுத்தி நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. அவங்க கூட போட்டி போட்டாதான் நானும் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆவேன். அந்த மோயாங் சனை தோக்கடிக்கவும் என்னால முடியும். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம யூசிக்கு தூக்கமே இல்லை. யூஜி நல்லவள தான் இருக்கா. ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளை காப்பாத்துவ போல. இல்ல அவ ஜீன் கூட க்ளோஸா இருக்கா. நம்ம அசந்த நேரமா பார்த்து அவனை குத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? அது நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க பக்கத்து சீட்ல இருந்து அந்த சீனியர் வர அவங்கள பார்த்து ஃபிளையிங் கிஸ் தராங்க. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. முதல் நாள் கிளாஸ் பேசிக் தான். பேசிக் கான்செப்ட்ல நீங்க எல்லாரும் எந்த கேட்டகரியில வரீங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் தருவோம். நம்ம செங்ஃபெங் கிறிஸ்டல்ஸ் முன்னாடி அவங்கள உட்கார வச்சிடுறாரு. ஒரு கலர் காம்பினேஷனையும் நம்ம பெல்ஸ் பண்ணும்போது ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். பிங்க்கும் ஒயிட்டும் தான் ரொம்பவே முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. நம்ம சிட்டுவோட தம்பி முதல்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு பல்பு வாங்க அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு டெமோ காட்ட சொல்றாரு. அவங்களும் அசால்ட்டா வேற லெவல்ல பண்றாங்க. அந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி ஒரு மரக்கிளையை வர வச்சு அது ஃபுல்லா ஐஸா மாத்துறாங்க. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் நடந்ததை யோசிச்சு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அதை மாத்தி ஒரு மீனோட உருவத்துக்கு கொண்டு வராங்க. அது பார்க்க ரொம்பவே ரியலா இருக்கு. அன்னைக்கு நம்ம ஹீரோ அவங்களுக்காக சமைச்சு
காமிச்சு கொடுத்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்ண ட்ரைனிங் களை கட்ட ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லி அங்கிருந்த மொத்த பேரும் அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா வேற லெவல் பண்றாங்க. அவரும் அதுல புது புது கலர்லாம் வர வச்சு காட்டுறாரு. நம்ம யூசி ஒரு பக்கம் அதெல்லாம் பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம செங்ஃபங் பேசிக் ஸ்கில்ஸை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுல மாஸ்டர் ஆகணும்னா கவனம் ரொம்பவே முக்கியம். நம்ம ஹீரோயின் அவரை பார்க்க வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லாம ஓடி வர்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கவர் பண்ணிக்க அவங்களும் லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஆள் வந்த வயதுக்கு அங்கிருந்த மரத்துல போய் மோதிடுறாரு. இந்த கிளாஸ் தான் ஒரு பக்கம் கலவரமா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கமும் அதே நிலைமை தான். சிட்டுவோட தம்பி இது எல்லாமே பேசிக்கான ட்ரைனிங். இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும் சொன்னா கேள்றானே. அவர் அண்ணனும் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு. ஆனா அவரு கேட்கிற மாதிரியே தெரியல. மாஸ்டர் அங்க வந்துடுறாங்க. சரி நீ என்ன கத்துக்கிட்டேன்னு செஞ்சு காட்டு. அவர் அந்த கிறிஸ்டலை கட்டிட்டு அழுத்திட்டு இருக்காரு. அதை வச்சு வித்த காட்டுன்னு சொல்லி மொக்க வாங்கிட்டு கீழே விழுந்து மூஞ்சி முறையில வாங்கிக்க. எங்க எல்லாரையும் நீ சிரிக்க வச்சுட்ட. இப்ப உனக்கான சான்ஸ். அவங்க ஒரு ஸ்பெல்ல போட்டு அடுத்த 3 மணி நேரத்துக்கு சிரிச்சுட்டே இருன்னு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. நம்ம யூசி நம்ம ஹீரோக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு அவரு லுக்கோட வர ஆளுங்க இல்ல. ஆனா வந்த இடத்துல சிட்டுவோட தம்பி கூட அவங்களுக்கு லைட்டா பேச்சுவார்த்தை ஆகுது. அவரும் அவங்க திமுறை சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு லைட்டா அவங்க மேல இம்ப்ரெஸ் ஆகுறாரு. நம்ம ஹீரோ கிளாஸ் முடிஞ்சாலும் சரி நான் ட்ரைனிங் எடுப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் வித்த காமிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம சிட்டு வராரு. அவரும் ஒரு கூட சேர்ந்துட்டு பிரீத்தை இப்படி பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கணும். உங்க மூளை கவனம் செலுத்தாதெல்லாம் எவ்வளவு விஷயத்த அவருக்கு டீச் பண்றாரு. நம்ம ஹீரோக்கும் அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் ஸ்கில்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவர் கொண்டு வந்த ஸ்நாக்ஸையும் முழுங்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுமான்னு அவர் கேட்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 6 முடியுது. அகாடமிக்குள்ள வந்த உடனே கதையை இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ இங்க புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறாரு, அவரோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும்